சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெறவுள்ள புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழாவை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், இந்த உணவு திருவிழா தொடர்பான விவரங்கள். ஜூன் 20ஆம் தேதி உலக அகதியர் தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற தலைப்பில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழா என்பது தொடங்கி இருக்கிறது. இதனை திமுகவின் மக்களவை குழு தலைவர் கனிமொழி தொடங்கி வைத்தார். இந்த உணவு திருவிழாவை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்கள் மற்றும் மியான்மர் நாட்டை சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் பங்கேற்று தங்களுடைய பாரம்பரிய உணவு முறைகளை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் கிட்டத்தட்ட 13 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 12 அரங்குகளில் இலங்கை தமிழர்கள் தங்களுடைய பாரம்பரிய உணவு முறைகளை சமைத்து அதனை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு அரங்கில் மட்டும் மியான்மர் நாட்டை சேர்ந்த அந்த பர்மா உணவு வகைகள் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் இதில் 102 புலம்பெயர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த உணவு திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏராளமான உணவு வகைகள் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த உணவு திருவிழாவில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த உணவு திருவிழா மூலமாக வரக்கூடிய பணத்தை புலம்பெயர்ந்தவர்களின் நலனுக்காக சமர்ப்பிக்க இருப்பதாக இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உணவு திருவிழாவை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த அந்த தொழிலாளர்கள் அவர்கள் இந்த பாரம்பரிய சமையலை சமைத்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். இதனை கனிமொழி அவர்கள் ஒவ்வொரு அரங்காக சென்று பார்வையிட்டு அந்த உணவு முறைகள் எவ்வாறு செய்யப்படுகிறது, என்ன விதத்தில் அது செய்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான உணவுகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் அந்த அரங்கில் இருக்கக்கூடிய நபர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து கனிமொழி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.